ஃபர்ஸ்ட் இந்த டைரக்டருக்கு ஒரு அங்கீகாரமே கொடுத்தது என்னன்னா இறுதி சுற்று. நம்ம மாதவன் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. இறுதி சுற்று திரைப்படம் வந்து இவங்களோட கற்பனை உதிச்ச படம் கிடையாது. அது பேஸ் ஆஃப் ட்ரூ ஸ்டோரி தான். உண்மையிலே அந்த மாதிரி ஒரு லேடி பாக்ஸர் இருந்திருக்காங்க. அவங்களோட கதையை தான் இவங்க படமா எடுத்திருக்கிறாங்க. அந்த பாக்ஸர் பேரு துளசி. அவங்க வந்து இன்டர்வியூலாம் கொடுத்திருக்காங்க. அது பாருங்களேன். இறுதி சுற்று என்னோட ரியல் ஸ்டோரி. ஏன்னா நான் தான் எல்லா கதையும் சொன்னதே நான் தான். என்னோட இப்ப சுதா கொங்கராக்கு நீங்க கதை சொன்னீங்களா? அவங்க எங்கெங்க உட்காந்து பேசுனாங்கன்ற வரைக்கும் இப்போ கூட என்னால ப்ரூவ் பண்ண முடியும். பாம்பேல இருந்து ரைட்டர் வர வச்சு எழுதுனாங்க. எனக்கு அப்பெல்லாம் உண்மையாவே தெரியாது. ஏன்னா நான் நிறைய நம்பினேன். இப்போ அந்த துளசின்ற பாக்ஸர் கிட்ட இருந்து அந்த கதையை எடுத்து இவங்க அந்த ஆல்டேஷன் எல்லாம் பண்ணி அதை வந்து இறுதி சுற்று அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. படம் ஒரு வெற்றி படம், வணிக ரீதியாக வெற்றி படமா இருக்கு. பட் ஆனா வந்து அந்த படத்தோட கரு எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா துளசின்ற அந்த பாக்ஸர் கிட்ட இருந்து அந்த கரு எடுக்கப்பட்டிருக்கு. அதான் இவங்க இறுதி சுற்றுவா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. சோ அவங்களுக்கான ஷேரும் போகணும்ல, அவங்களுக்கான ஷேர் இவங்க கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு சுதா இயக்குனர் அவர்கள் என்ன பதிவிட்டு இருக்காங்கன்னா, எனக்கு கமிஷனர் தான் தெரியுமே. ஹேண்டில் கீழே லிங்க் இருக்கு, அது டச் பண்ணீங்கன்னா ஃபுல் வீடியோ வரும். அப்படி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.